ஹாய், இன்றைக்கி ஒரு நண்டு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நண்டை வந்து ஒரு 4-5 வாட்டி நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வடிகட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே 2 வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தையும் தக்காளியும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாணலில் சோம்பு போட்டு தாளிச்சிட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போயிட்டக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆகி வந்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வடிகட்டி வச்ச நண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவில் கலந்து விட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 நிமிஷத்தில் எடுத்தால் நண்டு வந்து நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். இப்போ நான் ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச கரம் மசாலா ஒரு ஸ்பூன், நெக்ஸ்ட்டு வந்து மிளகை வந்து 1 பாதியமாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நண்டு ஃப்ரை ரெடி. இது வந்து சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷ்ஷாக இருக்கும். ட்ரை